ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 9th ஸ்டாண்டர்ட் மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் மிட்டம்க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்ல நடந்து முடிஞ்சது பார்த்துடலாம். உங்களுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் படி உங்களுக்கு ஒன் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒவ்வொரு பேட்டர்னில் வைப்பாங்க. ஆனால் உங்களுக்கான ஒன் வேர்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா 6லேருந்து 10 ஒன் வேர்டு வரைக்கும் கேட்பாங்க. அதில் கண்டிப்பாக உங்களுக்கு பாடல் வினா அப்படிங்கிறது உங்களுடைய பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேட்டர்ன் படி பாடல் வினா அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒரு பாட்டு கொடுத்துருவாங்க, அந்த பாட்டுல இருந்து 4 கேள்விகள் கேட்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிட்டம் டெஸ்ட் அப்படிங்கறனால 3 கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 5ஆம் நம்பர் பாத்தீங்கன்னா தெரியும். பாடலை படித்து விடை தருக. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்தது தாயெனவே, சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. இந்த பாடல் கொடுத்து அந்த பாடல் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க. வடிகள் இடம்பெற்றுள்ள சீர்மோனையை எடுத்து எழுதுக. இந்த சீர்மோனை அப்படின்னம்னா கீழே ஆப்ஷன் கொடுத்துறாங்க. எத்தனை எத்தனை ஒரே அடியில் 2 சீர்கள் இருந்தது அப்படின்னம்னா அந்த எத்தனை எத்தனை அப்படிங்கிறது சீர்மோனை. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா 4 மார்க் கொஸ்டின். ஆக்சுவலாக இது வந்து 2 மார்க் கொஸ்டின் கேட்கணும். நாங்கள் 12 கொடுத்துருக்காங்க. 2 மார்க் கொஸ்டின் வந்து கேட்கணும். ஏதேனும் 3 ரனுக்கு விடை தருக அப்படின்னு. விடைக்கேற்ற வினா அமைத்தல் திராவிட மொழிகளில் மூத்த மொழிகளாக. எப்பயுமே உங்களுக்கு 1 வேர்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 2 மார்க் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விடைக்கேற்ற வினா அமைத்தல் தான் கேட்பாங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது தமிழ்னு கொடுத்துருக்காங்க. திராவிட மொழிகளில் மூத்த மொழியாய் விளங்குவது எது அப்படின்னு போட்டு ஒரு கேள்வி குறிப்பு போட்டீங்கன்னா அதுக்கு 1 மார்க். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது, எந்த தினம் சுற்றுச்சூழல் நாளாக கொண்டாடப்படுகிறது ஒரு கேள்விக்குறி. கன்னி என்பதன் விளக்கம் யாது? உங்கள் பள்ளியை சுற்றியுள்ள நீர்நிலைகளின் பெயர்களை எழுதுக. கணினி சார்ந்து நீங்கள் அறிந்த ஏதேனும் 5 சொற்களை தருக. அடுத்தது கீழே பார்த்தீங்க அப்படின்னம்னா மொழித்திறன் பயிற்சி. இந்த மொழித்திறன் பயிற்சியிலேருந்து உங்களுக்கு அடுத்த குவார்டர்லி எக்ஸாம் ஃபுல் போர்ஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 5 2 மார்க் கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு 3 கேட்டிருக்காங்க, ஆனால் 5 2 மார்க் கேட்பாங்க. அந்த கலைச்சொல் தருக, தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க, இந்திய மொழிகளில் மூலமும் வேறுமாய் தமிழ் திகழ்னு கொடுத்துருக்காங்க, திகழ்கிறது அப்படின்னு போட்டு முற்றுப்புள்ளி வைக்கணும். உலகில் 3000 மொழிகள் டேஸ் பேசுன்னு கொடுத்துருக்காங்க, பேசுகின்றனர் அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அது மாதிரி சொல்லுக்குள் சொல் தேடுக. கடையேழு வள்ளல்கள் பாய்மர கப்பல். அதில் இருக்கக்கூடிய சொற்கள் வந்து தனி சொற்களை நீங்கள் உருவாக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க் கொஸ்டின். 3 என்னும் எண்ணு பெயர் திராவிட மொழிகளில் இடம்பெற்றுள்ளது. பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை? தன்வினை பிறவினை எடுத்துக்காட்டுடன். இந்த இலக்கணமும் உங்களுக்கு செயல் உரைநடை 3 மார்க்கும் ஒன்றா கேட்டிருக்காங்க. ஆனால் இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்பரேட் டைப்பில் தான் உங்களுக்கு ஃபுல் போர்ஷனுக்கு கேட்பாங்க. இது மிட்டம் அப்படிங்கிறனால சேர்த்து கேட்டிருக்காங்க. அடுத்து லாஸ்ட்டாக பிக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பெரிய முராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை எழுதுக. காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. ஒரு படம் கொடுத்துருவாங்க, அந்த படத்துக்கு வந்து ஒரு கவிதை எழுதணும். இதில் படம் இல்லாமல் இருக்கு, ஒரு படம் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 யூனிட்ல இருக்கிறதுல ஏதாவது ஒரு படம் கொடுப்பாங்க. உங்கள் நண்பன் பிறந்தநாள் பரிசாக அனுப்ப எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனின் கால் முளைத்த கதைகள் என்னும் நூல் குறித்த கருத்துக்களை கடிதமாக எழுதுக. அடுத்து தண்ணீர் சிக்கனமாக பயன்படுத்துவேன். இயல் 2ல் இருக்கக்கூடிய துணைப்பாட நெடுவினா. மனப்பாட பாடலை பொறுத்த வரைக்கும் மனப்பாட பாடல் இதுதான் படிக்கணும்னு சொல்ல முடியாது. மனப்பாட பாடல் நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும். அடுத்து தண்ணீர் கதையை கருப்பொருளும் சுவையும் குன்றாமல் எழுதுக. இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அடுத்தடுத்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஃபர்ஸ்ட் மிட்டம்லேருந்து பப்ளிக் எக்ஸாம் ஆனுவல் எக்ஸாம் வரைக்குமே நம்முடைய சேனலில் 9th ஸ்டாண்டர்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் சேர்த்தே அப்டேட் பண்ணுவோம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.